எல்லாம் குட்டியா இருக்கும், நல்லா தெரிஞ்சது போல. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருங்குடி மக்களே, வரக்கூடிய 23ஆம் தேதி நடைபெறக்கூடிய தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் திருப்பூருடைய வடக்கு தொகுதிக்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய எனக்கு இரட்டை இலை சின்னத்திலே உங்களுடைய வாக்குகளை தந்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றியேற செய்ய வேண்டும் என கேட்டு உங்களை எல்லாம் நேருக்கு நேர் சந்தித்து இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வீழ்த்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய MS நகர் பகுதியிலே இளைஞர்களினுடைய எழுச்சி நாயகன் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் உங்களிடத்திலே இப்போ உரையாற்றி இருக்கின்றார்கள். நீங்கள் எல்லாம் சிறிது நேரம் அமைதி காத்து
நீங்கள் கையில ஏந்தி இருக்கக்கூடிய அந்த கொடிகளை எல்லாம் பின்னாடி இருப்பவர்களுக்கு மறைக்காமல் ஒரு ஓரமாக பிடிச்சிட்டீங்கன்னா எல்லாருமே அவரை பார்க்கறதுக்கு ஏதுவாக இருக்கும். அந்த கொடிகளை எல்லாம் கொஞ்சம் சைடில் கொண்டு போயிருங்க தயவு செஞ்சு எல்லாருமே. ஆகவே இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அட்டூழியங்களையும் அலங்கோலங்களையும் எடுத்திருக்கின்ற வகையில இன்றைக்கு எழுச்சி உரை ஆற்ற இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் எல்லாம் அமைதி காத்து அந்த பேச்சை கேட்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு வருகின்ற 23ஆம் தேதி எனக்கு நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து மகத்தான வெற்றியை பெற்று தாருங்கள் என அன்போடு கேட்டு இப்பொழுது அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் உங்களிடத்திலே உரையாற்றுகின்றார். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மதிப்பு மிகுந்த வாக்காளர் பெருமக்களே, இந்த அற்புதமான எழுச்சி கூட்டத்திற்கு பெரும் திரளாக வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, இங்க இருக்கக்கூடிய எல்லா காம்ப்ளெக்ஸ்ல எல்லா கடைகளில மேலே இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, எப்படி 2011 நின்று கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் எம்எஸ்எம் ஆனந்த் அவர்கள் அன்னைக்கு தமிழகத்தினுடைய 734 சட்டமன்ற தொகுதியில அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல நீங்கள் அவருக்கு அன்பை கொடுத்து 73,271 வாக்கு வித்தியாசம் என்பது தமிழகத்தில் அன்றைக்கு அது ஒரு சரித்திரம். அது மறுபடியும் 2026 இதையெல்லாம் பார்க்கும்போது திருப்பூருடைய வடக்கு தொகுதியில ஒரு சரித்திர வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மே 4க்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றக்கூடிய அண்ணன் எம்எஸ்எம் ஆனந்த் அவர்களுக்கு மறுபடியும் அந்த வெற்றியை நீங்கள் தருவதற்கு ஆயத்தமாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். இங்கேயும் நான் இப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தை பார்க்கவில்லை. 2016 2021 இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் விஜயகுமார் அவர்கள் ஒரு கழகத்தினுடைய ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி விட்டு கொடுத்து ஒரு அரசியல் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அருமை சொந்தங்களே, கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த தேதியை குறித்து வைத்து நீங்கள் காத்திருந்தீர்கள். என்னைக்கு தேர்தல் நடக்கும், என்னைக்கு மறுபடியும் நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார், என்னைக்கு இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும். இத்தனை நாட்களாக நீங்கள் காத்திருந்து அந்த காலம் வந்துவிட்டது. இன்னும் ஒரு 15 நாட்கள் மட்டும்தான். அருமை சொந்தங்களே, இந்த 5 வருடத்துல தமிழகம் பார்க்காத விஷயங்கள் கிடையாது. முதலாக தமிழகத்தில் நம்ம கேங் ரேப் என்கின்ற வார்த்தையை கேட்டது கிடையாதுங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமை என்பது நம்முடைய தமிழகத்தினுடைய மண்ணில் இந்த கலாச்சாரத்துல அது போன்ற ஒரு வார்த்தையை நான் பார்த்ததே கிடையாது, கேட்டது கிடையாது. நாம் யார் 2021க்கு பிறகுதான் கேங் ரேப் என்கின்ற வார்த்தையை தமிழகத்தினுடைய மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு பிறகுதான் அதை நம்ம கேட்கிறோம். அருமை சொந்தங்களே, கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் அந்த புள்ளி விவரத்தை பாருங்க. தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு ஒரு நிமிடம் நீங்க தெரிஞ்சு பாருங்க. தமிழகத்துல கடந்த 5 ஆண்டுகள்ல மொத்தமாக நடைபெற்ற படுகொலைகள் மட்டும் 8008 பேர் தமிழகத்துல படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டுமே நம்முடைய சகோதரிகளுக்கு எதிராக நடந்த பாலியல் தாக்குதல், கற்பழிப்பு வழக்குகள் மட்டும் 2080 தமிழகத்தில் 18 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைக்கு போக்சோ சட்டம் என்று சொல்லுவோம். நான் சொல்வதை கனத்த இதயத்தோடு நம்முடைய தாய்மார்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். கடந்த 5 ஆண்டுகள்ல 18 வயதுக்கு குறைவான குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பாலியல் குற்றம் மட்டுமே 39,900 குற்றங்கள். தமிழகத்தினுடைய சரித்திரத்தில் எந்த ஒரு ஆட்சியினுடைய 5 ஆண்டு காலத்துல இப்படிப்பட்ட மோசமான ஒரு சட்ட ஒழுங்கை தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. 65 வயது இருக்கக்கூடிய மூதாட்டிகள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். 3 வயது பிஞ்சிலம் குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, குறிப்பாக தமிழகத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். இதை பத்தி எதுவுமே அவங்க பேசுறது, இதை பத்தி எங்கேயுமே அவர்கள் பேசுவது கிடையாது, சொல்வதெல்லாம் போய். 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். மே மாசத்துல நீங்கள் நம்பி வாக்களிச்சீங்க. ஆனா இந்த தொகுதியில் நீங்க விவரமா ஓட்டு போடல. ரொம்ப எல்லாருமே நீங்க நான் கொடுக்க மாட்டோம் என்று தெளிவாக இருந்தீங்க. தமிழகத்துல சில இடத்துல மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் 511 தேர்தல் வாக்குறுதியில முழுமையாக 70 வாக்குறுதி கூட நிறைவேற்றவில்லை. ஆனா முதலமைச்சர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கல. ஒரு நியாயமான முதலமைச்சராக இருந்தால்
5 ஆண்டு காலம் ஆட்சி முடித்துவிட்டு அடுத்த 5 ஆண்டு காலம் மக்களிடம் வாக்கை கேட்கும் பொழுது ஒரு வெள்ளை அறிக்கை கொடுப்பாங்க. வாக்குறுதி 1 நிறைவேற்றப்பட்ட தேதி, அரசாணை இடப்பட்ட தேதி. வாக்குறுதி 2 நிறைவேற்றப்பட்ட தேதி. 511 தேர்தல் வாக்குறுதிக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்காம 99% வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம், 99% நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்லக்கூடிய பொய் சொல்லக்கூடிய முதலமைச்சரை தமிழகம் பெற்றிருக்கிறது. அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியில முக்கியமான வாக்குறுதி பாருங்க, கல்வி கடன். குழந்தைகள் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ கல்லூரியில கல்வி கடன் ரத்து. எத்தனை பேருக்கு கல்வி கடன் ரத்து பண்ணாங்க? யாருக்குமே பண்ணலைங்க. சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கிடையாது. டீசல் லிட்டருக்கு 4 ரூபாய் குறைப்போம் கிடையாது. பகுதி நேர ஆசிரியர் பணி நிரந்தரம் கிடையாது. அரசு வேலைகளை மட்டுமே நம்முடைய இளைஞர்கள் நீங்க நல்லா இருக்கிறீங்க, நிறைய பேர் இருக்கிறீங்க, முதல் தலைமுறை வாக்காளர் இருக்கிறீங்க. அரசு வேலை மட்டுமே 3,50,000 பேருக்கு அரசு வேலை. ஆனா தமிழகத்தில் கொடுக்கப்பட்ட அரசு வேலை 91,000. 5 ஆண்டுகள்ல 91,000 பேருக்கு அரசு வேலைங்க. ஐயோ 91,000 நினைச்சிடாதீங்க. ரிட்டையர் ஆனது 1,04,000 பேர். ரிட்டையர் ஆன இடத்தை கூட ஃபில் பண்ண முடியல. 1,04,000 பேர் தமிழகத்தில் 5 ஆண்டுகள்ல அரசு பணியிலிருந்து விடுப்பு பெற்றிருக்கிறாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கிறாங்க. ஆனா கொடுக்கப்பட்ட வேலை என்பது 94,000. தேர்தல் வாக்குறுதி 3,50,000. எந்த லட்சணத்தில் அவங்க ஆட்சி நடத்திருக்கிறாங்க பாரு. மாதந்தோறும் மின்கட்டணம் செய்யக்கூடிய முறையை கொண்டு வருவோம், கொண்டு வரல. பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு டேப்லெட் கொடுப்போம். இதெல்லாம் சில உதாரணம் தான். 511 தேர்தல் வாக்குறுதியில ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல நான் சொன்னது எதுவுமே சரி. சரி, திருப்பூருக்கு வரும். திருப்பூருக்கு மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியை பாருங்க. திருப்பூரிலே சுற்றுச்சாலை அமைப்போம் இல்லை, திருப்பூரிலே பின்னாடை ஆய்வு மையம் அமைப்போம் இல்லை, திருப்பூரிலே மகளிர் அரசு கலை அறிவியல் கல்லூரி தொடங்குவோம் இல்லை, திருப்பூரிலே அரசு சட்ட கல்லூரி தொடங்குவோம் இல்லை, திருப்பூரில் ஜவுளி பூங்கா அமைப்போம் இல்லை. திருப்பூருக்கும் செய்யல, தமிழ்நாட்டுக்கும் செய்யல. ஆனா மறுபடியும் அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு 2026 தேர்தலுக்கு 505 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. இதாங்க அநியாயம். சொன்ன 511 வெறும் 70 மட்டும்தான். ஆனா முதலமைச்சருக்கு யாரு கணக்கு வாத்தியாருன்னு தெரியலீங்க. 99% 15 விழுக்காடு கூட வாக்குறுதி நிறைவேற்று. கணக்கு வாத்தியார் நல்லவர் தாங்க, கணக்குல முதலமைச்சர் தான் வீக். வாத்தியார் மேல நம்ம குறை சொல்லக்கூடாது. கணக்கிலே நம்முடைய முதலமைச்சர் வீக். 15 விழுக்காடு மட்டுமே இவர் நிறைவேற்றிவிட்டு 99% என்று சொல்லுகிறார். வெள்ளை அறிக்கையை தாக்கல் பண்ணி நாம் எதற்காக நாம் எல்லோரும் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியோடு ஏன் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம்? மத்திய அரசுடைய திட்டங்கள் தங்கு தடை இல்லாம இங்க வரணுங்கிற ஒரே ஒரு ஒற்றை கருத்துக்கான தமிழகத்தில் தாய்மார்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை எண்ணத்தில் நின்று கொண்டிருக்கிறது. மோடி அவர்கள் தமிழகத்தில் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். இன்னைக்கு முதலமைச்சர் கணக்கு மட்டும் பிரச்சனை இல்லைங்க, கண்ணும் பிரச்சனை தான். தமிழ்நாட்டுக்கு மோடி எதுவுமே கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு மோடி எதுவுமே கொடுக்கலன்னு எந்த மேடையில மைக் கிடைத்தாலும் புலம்பிக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு திருப்பூருக்கு மட்டுமே உங்களுக்கு தெரியும், இஎஸ்ஐ மருத்துவமனையிலிருந்து எவ்வளவு விஷயத்தை திருப்பூருக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம், பின்னாடைக்கு எத்தனை நம்ம கொடுத்திருக்கிறோம், எம்எஸ்எம்இ கடன் எவ்வளவு கொடுத்திருக்கிறோம், முத்ரா கடன் எவ்வளவு கொடுத்திருக்கிறோம், ஏழை எளிய மக்களுக்கு சாலையோர வியாபாரிகளுக்கு எவ்வளவு நம்ம கொடுத்திருக்கிறோம் சூழ்நிலை திட்டத்துல. அதெல்லாம் நம்ம பேசினா அதற்கே தனியா ஒரு நாள் வேணும். எதையுமே இல்லாம மருத்துவக் கல்லூரி தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது சரித்திர சாதனையாக இந்தியாவில் எங்கேயும் இல்லாம ஒரே மாநிலத்திற்கு ஒரே நாளில் 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்தோம். அது நம்முடைய திருப்பூர் மருத்துவக் கல்லூரி. அதனால்தான் இந்த முறை நாம் எல்லாம் தெளிவாக இருக்கின்றோம். நமக்கு ஒரு கை தட்டினால் சத்தம் வராது, 2 கைகள் தட்ட வேண்டும். மாநில அரசு மத்திய அரசு இருவரும் ஒன்றாக இணைந்து ஒரு ஆட்சி நடத்தும் பொழுது மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறும் என்பதில் மிக மிக தெளிவாக இருக்கிறது. என்ன கனிமொழி அக்காவை அவங்க அண்ணன் சொல்றதே முழு பொய்னா இவங்களும் பொய்ய பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நேற்று விழுப்புரத்துல கள்ளக்குறிச்சியில எங்கெல்லாம் கனிமொழி அக்கா போறாங்களோ அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மத்திய அரசு எப்ப சொன்னாங்க ஹிந்தி படித்தால் மட்டும்தான் நிதி தருவோம்னு மத்திய அரசு எங்க சொன்னாங்க? எங்கேயுமே சொல்ல. இப்ப இங்க இருக்கவங்கள ஹிந்தி தெரியுமா? எனக்கும் தெரியாதுங்க. பேச ஓரளவு கத்துக்கிட்டு தேவையா கத்துக்கிறது. திருப்பூர்ல பிசினஸ் பண்றீங்க, தேவையா கத்துக்கிறது. ஹிந்தி படித்தால் நிதி தருவோம் என்று எங்கேயும் மத்திய அரசு சொல்லி ஒரு பொய்யை பரப்பலாம். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுது மத்திய அரசு கல்வி நிதியாக 6,208 கோடி ரூபாய் தமிழகத்துக்கு கொடுத்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் குழந்தைகள் சத்துணவு கொடுக்கணும், பள்ளிக்கூடத்தில் தரமான உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கடந்த 4 ஆண்டுகளில் மட்டுமே மத்திய அரசு சத்துணவுக்காக 1,566 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம். ஆனா இவங்க செய்யறதெல்லாம் விளம்பரம் செய்வது, ஸ்டிக்கர் ஒட்டுவது, பள்ளி விழுந்த சாம்பாரை கொண்டு போய் போடுறது, அழுகிய முட்டை போடுவது. உங்களுக்கு தெரியும், சில நாட்களுக்கு முன்பு கவுண்டபாளையத்துடைய அரசு பள்ளியில ஒரு மோசமான உணவை சாப்பிட்டு 43 குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க என்பது எல்லோருக்குமே தெரியும். அருமை சொந்தங்களே, வெறும் பொய்யை மட்டும் பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் மட்டுமே மக்களை பார்க்கக்கூடிய முதலமைச்சர் நமக்கு அவர் வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்தில் நாம் இருக்கு. ஒரு எளிய மனிதர், விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்,
மக்களுடைய பிரச்சனையை தெரிந்திருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறை நமக்கு இந்த மாற்றம் வேண்டும், ஒரு முதலமைச்சராக வர வேண்டும். நாம் எல்லோரும் அதற்காக இங்கிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை, தைரியமான ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அனுப்பும். எம்.எஸ். ஆனந்த் அவர்கள் இதற்கு முன்பு அமைச்சராக இருந்து திருப்பூரை உயர்த்தி மறுபடியும் 2011-16 பிறகு மறுபடியும் இந்த பகுதியில் 2026 உங்களுடைய அன்பை எல்லாம் எதிர்பார்த்து என்று கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க பாருங்க, எப்படி கரூருக்கு கோயம்புத்தூருக்கு ஒரு செந்தில் பாலாஜியோ, திருப்பூருக்கு ஒரு குட்டி செந்தில் பாலாஜியா உங்க மேயர் தினேஷ் மாறி இருக்கிறார். அவர் பண்ற எல்லா திருத்தமும் நீங்க மேயர் பண்றாரு. அப்படியே அச்சடித்த மாதிரி ஒரு ஜெராக்ஸ் மிஷின்ல செந்தில் பாலாஜி கரூர்ல விட்டீங்கன்னா திருப்பூர்ல வெளியெடுத்த தினேஷ் வெளியே வருவார். அப்படிப்பட்டவங்க எல்லாம் இன்னைக்கு எல்லா வித்தைகளையும் கத்துக்கொண்டு திருப்பூர்ல இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, இவர் சொல்லுகின்றார், இந்தியாவில் 3 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரை மக்கள் தொகை இருக்கக்கூடிய 95 நகரம் இருக்கிறது. திருப்பூர் போன்று 3 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய நகரம். 95 நகரத்துல சுத்தமான நகரம் திருப்பூருடைய எண்ணிக்கை 77. அப்ப 76 நகரம் திருப்பூரை விட சுத்தமா இருக்குது. திருப்பூருக்கு பின்னாடி 18 நகரம் திருப்பூரோட மோசமா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் திமுக காரனை கேட்டா, நாங்கெல்லாம் பீகார் யூபி எல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாதுங்க, ஸ்காண்டினேவியாவோட கம்பேர் பண்ணணும், நார்வேவோட கம்பேர் பண்ணணும். நீங்களாம் நார்வே மேப்ல பாத்துருக்கீங்களா ஐயா? சில திமுக தலைவர்களுக்கு வாய் மட்டும் இல்லைன்னா நாய் கவிட்டு போயிருக்கு. அவங்க வாய் இருப்பதனால ஸ்காண்டினேவியன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய 76 நகரம் திருப்பூரை விட சுத்தமா இருக்கு. ஒரு டாலர் சிட்டியாக இருக்கக்கூடிய திருப்பூரை 80,000 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் இருக்கக்கூடிய திருப்பூர், ஏழை மக்கள் எல்லாம் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்திருக்கக்கூடிய திருப்பூர்ல இன்னைக்கு அதை குப்பை நகரமாக மாற்றிவிட்டு, நேற்று கூச்சமே படாம தன்னுடைய மேயர் பதவியை திறந்து விட்டு எனக்கு பக்கத்து தொகுதியில் போய் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அருமை சொன்னார்கள். அதனால நமக்கு வேண்டாம், இவங்கெல்லாம் விஷக்கிழமைகள். என்னை கோயம்புத்தூர் தெருக்கில் மட்டும் பாருங்க, செந்தில் பாலாஜி நிற்கிறாருங்க. சுயேட்சை வேட்பாளர்கள் 18 பேர் கரூர்ல இருந்து கூட்டு வந்து போட்டு வச்சிருக்காரு. 18 பேர். திமுக காரங்களே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் தேர்தல் மட்டும் வரட்டுன்னு வச்சு செஞ்சிடும், நாங்க கண்டிப்பா ஒரு ஓட்டு போட மாட்டோம். ஒரு ஊரிலும் ஒரு குட்டில் செந்தில் பாலாஜியை உருவாக்கியதுதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய சாதனை. இன்னைக்கு FL2 லைசன்ஸ் பாருங்க, தாய்மார்கள் இங்க இருக்கிறது. இன்னைக்கு ஒரு பக்கம் டாஸ்மாக் 5700 கடை, டீலக்ஸ் பார். அதெல்லாம் நான் வரும்போது ஒரு குடிமகனுக்கு போன் பண்ணேன், ஒரு மேடையில பேசணும், மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு டேட்டா கொடுக்கணுங்க, இந்த கோட்டர் பாட்டில் எவ்வளவு விற்கிறது, தப்பா நினைக்காதீங்க சொல்லுங்க. அவர் கேட்டார், தலைவா வீரண்ணா இல்லையாண்ணா? வீரண்ணா என்னன்னு தலைவா, இப்ப புதுசா ஒரு கோட்டர் பாட்டில் வீரன்னு விட்டுருக்காங்க, அது நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இந்த சாக்கடை தண்ணி மாதிரி அடைச்சி வச்சு கொடுப்பாங்க, 150 ரூபா தலைவா ஒரு கோட்டர் அப்படின்னா. எதற்காக இதை சொல்றாங்க? தமிழகத்துல கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டுமே டாஸ்மாக் மூலமாக அரசுக்கு வந்திருக்கக்கூடிய வருமானம் 2,41,000 கோடி. 2,41,000 கோடி. அதுல நீங்க 150 ரூபாய் ஒரு பாட்டில் கணக்கு போட்டீங்கன்னா 1495 கோடி பாட்டில். 1495 கோடி பாட்டில். பாட்டிலுக்கு 10 ரூபாய் வச்சீங்கன்னா 14,950 ரூபாய். இதான் அவங்க கணக்கு. உங்க கணக்கு எவ்வளவு மட்டும் வேற ஒண்ணும் கிடையாது. இதை வைத்துத்தான் இந்த பகுதி முழுவதுமே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். FL2 லைசன்ஸ் மட்டுமே பாருங்க, ஒரு பக்கம் டாஸ்மாக். FL2 என்பது தனியார் நடத்தக்கூடிய பார், கேளிக்கை விடுதி என்று சொல்லுகின்றோம். தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடியும் பொழுது 2021 ஐயா கள்ளுக்கடையை மூடி சாராய கடையை திறப்பதற்கு 1972 கையெழுத்து போட்டார் கருணாநிதி. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மொத்தமா கொடுத்த FL2 லைசன்ஸே தமிழகத்துல 373. 1972 இருந்து 2021 வரை 372, 73. கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக ஆட்சியில கொடுத்த FL2 லைசன்ஸ் மட்டுமே 403. 5 ஆண்டுகள்ல 403 FL2 லைசன்ஸ்ல திருப்பூர் கோயம்புத்தூர் கின்னஸ் ரெக்கார்டு 119. எப்படி காவல்துறை தன் கடமையை செய்வாங்க? இங்க பாருங்க, ஆய்வாளர் அங்கு கொண்டிருக்கிறார்கள், மூத்த அதிகாரிகள் இருக்கிறாங்க, பாருங்க. அவங்க சட்டம் ஒழுங்கு பார்ப்பாங்களா? இல்ல 12 மணிக்கு போய் FL2 லைசன்ஸ் பாரு கூட்டத்துக்காக போய் வண்டி எடுத்துட்டு போவாங்க. 119 லைசன்ஸ் திருப்பூர் கோயம்புத்தூர்ல மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி சட்டம் ஒழுங்கு நிக்கீங்க? எவ்வளவு பேர்த்த குடிக்க வைக்கிறோம்? 1495 கோடி பாட்டில் டாஸ்மார்க்ல இருந்து விற்கப்பட்ட ஒரு பாட்டில். வெக்கமே இல்லாம முதலமைச்சர் மக்களை பார்த்து தமிழ்நாடு முன்னேறி விட்டது. எது நீங்க முன்னேறி விட்டு படிப்படி என்று காமராஜர் சொன்னார், குடி என்று ஸ்டாலின் சொன்னார்னா சரித்திரத்தில் எழுதுவாங்க. சரித்திரத்தினுடைய பக்கத்துல இன்னும் 10 ஆண்டு காலம் கழித்து
இது மட்டும்தான் இருக்குமோ தவிர தலித்திரத்தை வேற எதுவுமே இருக்கா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 2021 அவர்கள் ஆட்சி பீடத்திலிருந்து வெளியே வரும் பொழுது தமிழகத்தினுடைய கடன் 4,62,000 கோடி. இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி முடியும் பொழுது 2026 10,82,000 கோடி. அப்ப 6 லட்சம் கோடி கடன். சரி, கடன் வாங்கினீங்களா? நம்முடைய இளைஞர்களுக்கு ஏதாச்சும் பண்ணீங்களா? ஒரு பெரிய தொழிற்சாலை கொண்டு வந்தீங்களா? ரோடு போட்டீங்களா? ஒண்ணும் கிடையாதுங்க. தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றல, மக்களுக்கு எதுவும் செய்யல. அப்ப 6 லட்சம் கோடி கடன் எங்க கொடுத்தீங்க? அதை பத்தி முதலமைச்சர் பேச மாட்டார். நீங்க கேள்வி கேட்டா டெல்லியிலிருந்து இந்தியை திணிக்கிறாங்க, டெல்லியிலிருந்து இந்தியை திணிக்கின்றார்கள் என்று மட்டுமே முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அருமை சொந்தங்களே, அவர்கள் இன்னைக்கு 5 ஆண்டு காலமாக என்ன செய்தோம் என்று சொல்லாத திமுக இன்னைக்கும் இந்தி 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 என்று இல்லாத ஒரு மொழியை பேசிக்கொண்டு தமிழகத்துல நம் எல்லோருக்கும் தெரியும், யாரும் எந்த மொழியும் திணிக்க முடியாது, திணிக்க போவது கிடையாது. யாருக்கு எந்த விருப்பமோ நாம் எல்லோரும் படித்துக் கொண்டிருக்கின்றோம். இதை வைத்து நம்முடைய கூட்டணியின் மீது அவதூறை சொல்லிட்டே இருக்கிறார். இப்ப நான் சில பேர்களை படிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு தெரியும், கர்ம வீரர் காமராஜர் ஐயா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா, காந்தி ஐயா பேரை சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த பேரை கண்டுபிடிக்கீங்கன்னா பார்க்கலாம். ஹரிஹரன், கவிதாசன், ஞானசேகரன், தெய்வச்செயல், பேரே பாருங்க, தெய்வச்செயல், பாஸ்கரன், பெரிய நாயகம், இவங்கெல்லாம் யாருனாங்க ஐயா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருந்து பாலியல் தாக்குதல்ல ஈடுபட்ட குற்றவாளிகளுடைய பெயர் பட்டியல். அடுத்து சஃப்ராஸ், நவாஸ், ஜெயினுதீன், சிவசங்கர், ரமணா, ஜாஃபர் சாதிக், இப்ராஹிம், ஜெர்ஷன், சரண்யா, இவங்க யாருனாங்க? கடந்த 5 ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருந்து கஞ்சா போதை மருந்து கடத்தியவர்கள். இன்னும் அடுத்து ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கிறது. மரூர் ராஜா, வேலு, கண்ணுக்குட்டி, இவரெல்லாம் கள்ளச்சாராயத்தை காட்டி அதன் மூலமாக பொதுமக்கள் செத்து மடிந்து அதிலே முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய நபர்கள். எதையும் விட்டு வைக்கிறீங்க. கஜானாவை காலி பண்ணிட்டாங்க, கடன் வாங்கிட்டாங்க, தாய்மார்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியும் கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை. ஆட்சிக்கு வந்தா முதல் நாள் 1000, 28 மாசம் 1 ரூபா உங்களுக்கு கொடுக்கும். முதல் 28 மாசம் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கேட்டாங்க, அண்ணே 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, எப்ப கொடுப்பீங்க? அதற்கு பிடிஆர் சொன்னாரு, பழனிவேல் ராஜன், அப்ப 2 வாட்ச் கட்டியிருப்பாருங்க. பிடிஆர் நிதியமைச்சர் வந்து அமெரிக்கால ஒரு நாள் 2 வாட்ச் கட்டியிருப்பாங்க. எனக்கு ஏன் 2 வாட்ச் கட்டினாருன்னு தெரியலீங்க. எந்த வாட்ச் இருந்தா ஒரு டைம் தான். சரி, ஒருவேளை தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க, 2 வாட்ச் கட்டியிருக்காங்க. பத்திரிகையாளர் சந்திப்புல பிடிஆர் சொன்னாரு, சொன்னோம் ஆனா எப்பன்னு சொன்னோமா? பாராளுமன்ற தேர்தல் ரிவைண்ட் பண்றோம், ஏன்னா நம்ம மறந்துடும். தமிழர்களை பொறுத்தவரை நம்ம நல்லவங்களா இருக்கிறதுனால ஒரு இடத்துல அடிச்சா கூட இன்னொரு இடத்தை காட்டிட்டு ஓட்டு போட்டு போய் தொடங்கி போயிடுறோம். ஆனா இந்த முறை நீங்க நல்லவர்களா இருக்கக்கூடாது, வல்லவர்களாக மாறி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பிடிஆர் சொன்னாரு, நாங்க சொன்னோம் ஆனா எப்பன்னு சொன்னோமா? 28 மாதம் கழித்து 29வது மாசத்துல முதல் 1000 ரூபாய், 32 மாசம் 32,000, பொங்கல் கணக்கெல்லாம் சேர்த்துனா 5000, 37,000. 5 வருஷத்துல 1825 நாள் இருக்குதுங்க. வருஷத்துக்கு 365 நாள், 5 வருஷம் 1825. 1825 நாள்ல 37,000னா ஒரு நாள்ல 20 ரூபாய் கொடுத்துருக்கான். 20 ரூபாய் தாய்மார்கள், ஒரு நாள் 20 ரூபாய் இந்த பாக்கெட் வச்சுக்கலாம். சரி, கடன் ஆட்சிக்கு வரும்பொழுது ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,10,000 ரூபாய் கடன். இன்னைக்கு ஒரு ரேஷன் அட்டையின் மீது 4,80,000 ரூபாய் கடன். அப்ப ஒரு ரேஷன் அட்டையில 2,70,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. 1825 நாள் வகுத்து பாருங்க, ஒரு நாளைக்கு 150 ரூபாய். அந்த அம்மா என்னை பாக்குறாங்க, தாய் என்னை ஒரு மாதிரி பாக்குறாங்க, நான் கடனை வாங்கல தம்பி, என்னை பார்த்து கை காட்டுறாங்க. அம்மாவுடைய ரேஷன் அட்டையில திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளைக்கு 150 ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. இப்ப புரியுதுங்களா? 150 ரூபாய் இந்த பாக்கெட்ல கடன், 20 ரூபாய் இந்த பாக்கெட்ல 130 ரூபாய் அவங்க இருந்து எடுத்திருக்காங்க. இது பேரு தான் கருணாநிதி தனம் என்பதுங்க. இது பேரு தான் திராவிட மாடல் அரசு. அதனால் எந்த அடிப்படையில யாருக்கும் நல்லது செய்யாத ஒரு அரசு தமிழ்நாட்டில் 5 வருட காலம் டைம் பாஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. கடைசி பேஜில் உட்கார மாதிரி டைம் பாஸ் பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கார கூட்டணி கட்சிகள் எல்லோரும் இருக்கின்றார்கள். அவங்க பேர் சொல்றோம், எல்லாரும் இருக்கிறாங்க, ஒற்றுமையாக நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனா கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது மாதிரி செந்தில் பாலாஜி 18 பேருக்கு கொண்டு வந்து சுயேட்சை வேட்பாளர் போட்டு கரூர்ல இருந்து அவர் அலுவலகம் பண்ணிட்டு இருக்காரு. கரூர்ல போய் திமுகவுடைய வேட்பாளருக்கு மாற்று வேட்பாளர் யாருன்னா செந்தில் பாலாஜி தம்பி. உங்களுக்கு இப்ப லைட்டா பொய்யடிச்ச மாதிரி இருக்கு, தம்பி எங்கேயே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. இவர் தாங்க 2 வருஷமா அப்ஸ்காண்டிங்ல இருந்த மனுஷன். அந்த இடி கேஸ்ல 2 ஆண்டு காலமாக தலைமறைவாக இருந்தவர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கரூர் தொகுதியினுடைய மாற்று வேட்பாளர். ராணிப்பேட்டையில காந்தி அவர்களுக்கு சீட்டே கொடுக்கல. அவங்க தான் கைத்தறித்துறை அமைச்சராக இருந்து இலவச வேட்டி சேலையை ஊழல் பண்ணாங்க.
காந்தி பையனுக்கு சீட்டு குடும்பாட்சி பாருங்க. 6ஆம் தேதி கடைசி நாள் வேட்புமனு கொடுப்பது. காந்தி பையன் வேட்புமனுவே கொடுக்கல. 4 மணிக்கு நெஞ்சு கொஞ்சம் லைட்டா அப்படியே கடகடன்னு இருக்கு. எங்க அப்பாவை எதிர்த்து வேட்புமனு 5 மணிக்கு காந்தியை டான்னு போய் வேட்புமனு கொடுத்தார். என்ன அநியாயமா இருக்கு. ஒரு இடத்துல இவங்க, ஒரு இடத்துல தம்பி மாற்று வேட்பாளர். இப்படி எடப்பாடி தொகுதி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர் இருக்கக்கூடிய தொகுதி மட்டுமே நான் சொல்றேன். திமுக வேட்பாளருக்கு மாற்று வேட்பாளர் அவருடைய மனைவி. கையெழுத்து போடணும் இல்லைங்களா? திமுக வேட்பாளருடைய ஃபார்ம்ல கையெழுத்து மனைவி போட்டாங்க, மனைவி ஃபார்ம்ல திமுக வேட்பாளர் போட்டாங்க. 2 பேர் போய் கொடுக்குறாங்க. ஸ்க்ரூட்னில பிடிச்சி ரிஜெக்ட். அங்கே டிஆர்ஓல உள்ள போந்து எல்லாரும் அதை பண்ணி கோளாறு பண்ணி 2 வேட்புமனு ஏற்றுக்கிட்டாங்க. இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே கேள்வி கேட்கிறீங்கல்ல, எதற்கு டிஜிபி மாத்தணும்னா இதுக்கு தான் டிஜிபி மாத்தணும், எதற்கு சீஃப் செக்ரட்டரி மாத்தணும்னா இதுக்கு தான் சீஃப் செக்ரட்டரி மாத்தணும். சேப்பாக்கில் உதயநிதி ஸ்டாலினுடைய வேட்புமனுல அவர் எந்த நிறுவனத்துல முதலீடு பண்ணாருன்னு கிடையாது. அந்த ஃபார்மை திருப்பி வாங்கி எழுதி கொடுத்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதுமே முறையாக தேர்தல் ஆணையம் அரசு அதிகாரிகள் அந்த ஸ்க்ரூட்னி சரியா பண்ணியிருந்தாங்கன்னா திமுக 20 பேருடைய வேட்புமனு குறைந்தபட்சம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் அவ்வளவு கோளாறு பண்ணி அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தியதற்காகத்தான் நேற்று தேர்தல் ஆணையம் சீஃப் செக்ரட்டரியை மாத்திருக்கிறாங்க, டிஜிபியை மாத்திருக்கிறாங்க. ஆனா ஸ்டாலின் ஐயா இதையெல்லாம் எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. மேடையின் மீது ஏறி பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையத்தின் மீது நாம் பிரஷர் போட்டோம், அதனால தமிழகத்தினுடைய தலைமைச் செயலரை மாற்றிருக்கிறோம், தமிழகத்தினுடைய காவல்துறையுடைய அதிகாரியை மாற்றிருக்கிறோம் என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேர்தல் நேர்மையாக நடக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் நினைக்கின்றோம். அருமை சொந்தங்களே, அந்த நேர்மையான தேர்தலில் திருப்பூர் வடக்கு தொகுதியில எப்படி 2011 ஒரு சரித்திரம் காணாத வெற்றி அண்ணன் எம்.எஸ். ஆனந்த் அவர்கள் கொடுத்து, அன்னைக்கு நீங்க கொடுத்த 3மே பாருங்க கொங்கு பகுதி. திருப்பூர் நம்பர் 1, அடுத்து 2வது ஹையஸ்ட் வெற்றி பல்லடம், 3வது ஹையஸ்ட் வெற்றி கவுண்டம்பாளையம். அன்னைக்கு 1, 2, 3 கொங்கு பகுதியில எல்லாம் 70,000, 80, 69,000 மார்ஜின் கொடுத்தீங்க. இந்த முறையும் கூட திருப்பூர் வடக்கில் ஆரம்பித்து கொங்கு பகுதி முழுவதுமே ஒரு சரித்திரம் காணாத வெற்றியை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதே போல இளைஞர்களுக்கு கொஞ்சம் குழப்பம், இந்த புதுசா வேற சில கட்சிகள்லாம் வந்திருக்கிறேன், ஒரு குழப்பமா இருக்கு. நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனைனா, நான் இந்த தொகுதியில ஏடிஎம்கே நிக்கிறாங்கன்னா ஏடிஎம்கேனுடைய பகுதி கழக செயலாளர் எனக்கு தெரியும். நான் போய் கேட்பேன், ஒரு சின்ன பிரச்சனை, சரி பகுதி கழக செயலாளர் என்ன எம்எல்ஏ போலான்னு சொல்லிட்டு காலையில் எம்எல்ஏ வீட்டுக்கு போவோம், அந்த வீட்டுக்கு பார்க்கணும். அரசியல் கட்சினா ஒரு அடிப்படை கட்டமைப்பு இருந்தால் மட்டும்தான் கீழே வேலை நடக்குது. அதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்களுக்கு அந்த அவசரம் இருக்கு, நான் பாராட்டுறேன். எல்லாம் மாற்றம் வேண்டும் நினைக்கிறீங்க, தவறு கிடையாது. ஆனா தயவு செய்து உங்களுடைய ஒரு வாக்கு விரயம் பண்ணிடாது. இந்த முறை முதல் தலைமுறை வாக்காளர்கள் 17 லட்சம் பேர் போடுறாங்க. 18 வயசு, 20 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் 1,07,00,000 பேர் போடுறாங்க. நீங்க 2 பேர் சேர்ந்தா 1,30,00,000 பேர் தமிழகத்துல 29 வயசு கீழே ஓட்டு போடுறாங்க. உங்களுடைய வாக்கு என்பது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அதனால இளைஞர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்க அதிகமான படித்தவர்கள், நிறைய உங்களுக்கு விசாலமான பார்வை இருக்கு, பெரிய எதிர்காலம் இருக்கு. தயவு செய்து மோடி அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் இருவரும் இணைந்து தமிழகத்தை முன்னேற்றுவதற்காக அந்த வாக்கை நீங்கள் செலுத்த வேண்டும் என்று சொல்லி, அதுதான் சரியாக வாக்கா இருக்கும். மற்றவங்களும் தயவு செஞ்சு இந்த பிங்கி பாங்கி போடுற தேர்தல் இல்லைங்க. ஆனா இவங்க 4 பேர் இருக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்களை பெருசு நான் பாராட்டுறேங்க. இப்ப சீமானே வெயில் அவரால் முடியல, நீ ஓட்டு போடுறீங்களோ போட மாட்டீங்களா ரன் ஒன்று சொல்றாங்க சீமானன். அவரும் எவ்வளவு வெயில எத்தனை இடத்துல தான் 15 வருஷமா பேசுவோம். இன்னைக்கு கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, எம்எல்ஏக்களாக இருந்து அனுபவம் இருக்கக்கூடிய கட்சி, இதற்கு முன்பு அமைச்சர்களாக இருந்து பணி செய்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதுணையாக இருந்து தமிழகத்தை முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்த தொகுதியில ஏப்ரல் 23ஆம் தேதி எதையும் நீங்க யோசிக்க வேண்டாங்க. 2 தான் யோசிக்கணும். யார் வேண்டாம், யார் வேண்டும். திமுக வேண்டாம், அண்ணனை கலந்து யார் வேண்டும், என்டிஏ வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொகுதியில் வேணும், ரெட்டலை வேணும், ரெட்டலைக்கு நம்ம ஓட்டு போறோம், ஜெயிக்க வைக்கணும். இது மட்டும் நீங்க யோசிச்சா போதும். இதெல்லாம் எங்களுக்கு விட்டு விடுங்கள் என்று சொல்லி இந்த அற்புதமான மாலை நேரம் இந்த சரித்திர கூட்டத்தில் அண்ணன் எம்.எஸ். ஆனந்த் அவர்கள் அன்னைக்கு எங்கூட தான் நாங்கள் சென்னைக்கு ஒன்னா போனோம். அன்னைக்கு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேட்பாளர்கள் யாருன்னு அறிவித்தார். அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, எங்கேயா இருந்தாலும் நிற்போம், நமக்கு என்னென்ன பல்லடத்தில் நிற்க சொல்றாங்க, பல்லடத்தில் நிற்போம், திருப்பூர் வடக்கில் நிற்க சொல்றாங்க நிற்போம். கட்சி என்ன செய்தாலும் கூட அது ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு, நமக்கு மக்கள்கிட்ட பணி சேர்த்து மட்டும்தான் நம்ம வேலை. நான் கரெக்டாக சாயந்தரம் பார்த்து அண்ணன் வந்து திருப்பூர் வடக்கில் ஏற்கனவே இருந்த தொகுதி, அண்ணன் விஜயகுமார் அவர்களும் விருப்பப்பட்டு, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விருப்பப்பட்டு திரும்ப இங்க வந்து நிற்கிறார். ஆனால் மறுபடியும் அதே நம்பிக்கையோடு நீங்கள் அவருக்கு வாய்ப்பளித்து ஒரு பெரிய சரித்திர வெற்றியை
இது குறிப்பாக இரும்பு கோட்டையாக இருக்கக்கூடிய இந்த கோட்டையை திருப்பூர் வடக்கை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, எந்த மாற்றத்திலே. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கூட்டணியினுடைய எல்லா கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் இங்க இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்க இருக்கிறோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்க இருக்கிறோம். சவுத் இந்தியன் ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்க இருக்கிறோம். வாழ்கின்ற காமராஜர் ஐயா, ஜி கே வாசன் ஐயாவுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறோம். ஆனால் நாம் இந்த தேர்தலில் அடுத்த 20 நாள்ல அவங்களாம் நாமெல்லாம் எதுவுமே பார்க்கறது எல்லோரும் நாம் எந்த கட்சியாக இருந்தாலும் கொடுத்திருக்கக்கூடிய துண்டு எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய துண்டு இருக்கு. அந்த கட்சியினுடைய தொண்டன் அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லோரும் இரட்டலைக்காக நின்று கொண்டிருக்கிறோம். இரட்டலை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு ஒரு சரித்திர வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மூத்த தலைவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் இருக்கின்றோம். இதற்கு முன்பு இன்று வரை இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்து மிக அற்புதமாக ஒத்துழைப்பு கொடுத்து நமக்கெல்லாம் அரசியல்ல ஒரு இலக்கணமாக இருக்கக்கூடிய அண்ணன் விஜயகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, ஏடிஎம்கே திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நன்றி தெரிவித்து, வேல்குமார் எம் சாமிநாதன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருப்பூர் வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் செந்தில்வேல் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில சிறப்பு உறுப்பினர் அண்ணன் சின்னசாமி அவர்களுக்கு, அருமையக்கம் வளரக்கூடிய அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக முன்னாள் மேயர் கடமையாக பணி செய்து கொண்டிருக்கூடிய அக்கா விசாலாட்சி அவர்கள் நன்றி தெரிவித்து, மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் சுகம்பீர கந்தசாமி அவர்கள் நன்றி தெரிவித்து, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ரமேஷ் அவர்கள் நன்றி தெரிவித்து, தமிழ் மாநில காங்கிரசுடைய மாவட்ட தலைவர் சிறுமுகை ரவிக்குமார் அவர்களுக்கு, கொங்குநாடு விவசாயிகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கொங்கு ராஜாமணி அவர்களுக்கு, அதே போல ஐஜேகே கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் PNR பாரி கணபதி அவர்களுக்கு, எம்ஜிஎம்னுடைய மாவட்ட தலைவராக இருக்கும் இப்ராஹிம் பாதுஷா அவர்களுக்கு, பசுப்பொன் பக்தர்கள் பேரவையுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராயல் லட்சுமணன் அவர்களுக்கு, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்குடைய தலைவர் காசிராஜர் அவர்களுக்கு, புரட்சி பாரதத்துடைய தலைவர் செல்வம் அவர்களுக்கு, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டீபன் அவர்களுக்கு, மாவட்ட செயலாளர் செல்லமாண்டி அவர்களுக்கு, பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஈஸ்வரன் அவர்களுக்கு, அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில எம்ஜிஆர் மாநில இணைச் செயலாளர் அருமையன் பட்டியலிங்கம் அவர்களுக்கு, மாவட்ட கழக துணை செயலாளர் குடும்பப்பட்டி பாலன் அவர்களுக்கு, மாவட்ட கழக இணைச் செயலாளர் திருமதி சங்கீதா சந்திரசேகர் அக்கா அவர்களுக்கு, அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரும்பு மனிதர்களாக இருக்கக்கூடிய பகுதி கழக செயலாளர்கள் புதிய பேருந்து நிலைய அண்ணன் கடராஜ் அவர்களுக்கு, கொங்குரது அண்ணன் முத்து அவர்களுக்கு, கோல்டு நகர் அண்ணன் ஹரிஹர சுதன் அவர்களுக்கு, தொட்டிபாளையம் அண்ணன் வேலுமணி அவர்களுக்கு, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வடக்கு சட்டமன்றத்தினுடைய கோட்ட அமைச்சர் பாலகுமார் அவர்களுக்கு, அருமையாக கலாமணி அவர்களுக்கு, ரவிக்குமார் அவர்களுக்கு, VK பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு, சிவசங்கரி அவர்களுக்கு, மாவட்ட செயலர் ராம்குமார், மோகன்குமார், ஜீவகுமார், ரம்யா அவர்களுக்கு, மாநில பொதுக்குழு வெள்ளிகிரி நிர்மலா ஆட்சியர் அவர்களுக்கு, நம்முடைய அருமை மிகுந்த ஆற்றல் மிகுந்த மண்டல தலைவர்கள் MS நகர் வினோத் அவர்களுக்கு, வேளாம்பாளையம் ராஜன் அவர்களுக்கு, அங்கேரிபாளையம் சுதாமணி ததாசிவம் அவர்களுக்கு, கொங்கு நகர் மோடி ராஜாங்கம் அவர்களுக்கு, நெறிபரிசல் மண்டல் உதயகுமார் அவர்களுக்கு, வடக்கோட்டிய முத்துக்குமார் அவர்களுக்கு, காந்திநகர் கருணாகரன் அவர்களுக்கு, வேளம்பாளையம் கண்ணப்பன் அவர்களுக்கு, நெருப்பரிசல் அதிமுக அவர்களுக்கு, அங்கேரிபாளையம் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு, சிறுபுழுவுப்பட்டி தங்கராஜ் அவர்களுக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மாவட்ட சார்பு செயலாளர்கள் விவசாய அணி, மாணவர் அணி, இலக்கிய அணி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, மீனவர் அணி, நெசவாளர் அணி, அண்ணா பாத்திர தொழில் சங்கம், கோவை மண்டல இணைச் செயலாளர் ITV, கோவை மண்டல துணை செயலாளர் ITV, கோவை மண்டல பொருளாளர் ITV எல்லா ஆற்றல் மிகுந்த அன்பு தலைவர்களுக்கு, கூட்டணி கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோருக்கும் மரியாதை கொடுத்து நாம் மரியாதை செய்ய வேண்டிய நேரம். மறந்து இருந்து விடாதீர்கள், இருந்து மறந்து விடாதீர்கள். ஒரு மிகப்பெரிய வெற்றியை திருப்பூர் வடக்கு சட்டமன்றத்தில் அண்ணன் MSM ஆனந்த் அவர்களுக்கு நீங்கள் அளித்து தமிழகத்தில் மறுபடியும் திருப்பூர் வடக்கு நம்பர் 1ஆக வருவதற்கு நாம் எல்லோரும் முயற்சி எடுத்து அந்த வெற்றியை பெறுவோம் என்று சொல்லி உரையை முடித்துக் கொள்கின்றோம்.